ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி இந்த குட்டி பலாக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கத்தியில் கையில் எல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த பலாக்காயில் இருக்க பால் கையிலெல்லாம் ஒட்டிட்டு பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் அந்த பலாக்காயை எடுத்து போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. நிறையா விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வெந்து வந்துடும். இப்போ அந்த தோலை அந்த பலாக்காயை ஆற வச்சுட்டு அந்த தோலை நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலாக்காயில் பிரியாணி செய்யலாம், பொரியல் செய்யலாம், குருமா செய்யலாம். எல்லாம் என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டனை விட இந்த பலாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இது போல் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.